தேவன் உனக்காக வைத்திருக்கும் 3 பெரிய பரிசுகள். பல நேரங்களில் நாம் வாழ்க்கையில் போராடும்போது, என்னுடைய வாழ்க்கையில் நல்லது எப்போது நடக்கும் என்று கேட்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், தேவன் உனக்காக ஏற்கனவே சில பெரிய பரிசுகளை வைத்திருக்கிறார். சமாதானம் என்ற பரிசு. உன் மனதில் இன்று குழப்பம் இருக்கலாம். கவலை, பயம், குடும்ப பிரச்சினைகள், கடன் சுமைகள் இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு என் சமாதானத்தை தருகிறேன். இந்த உலகம் தர முடியாத ஒரு ஆழமான சமாதானத்தை தேவன் உன் இதயத்தில் வைக்கப் போகிறார். உன் மனம் அமைதியாகும். புதிய வாய்ப்பு என்ற பரிசு. நீ நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது, வாய்ப்புகள் இல்லை. ஆனால் தேவன் சொல்கிறார், நான் உனக்காக ஒரு புதிய கதவை திறக்கிறேன். மூடிய கதவுகள் திறக்கும். நீ இழந்த வாய்ப்புகளுக்கு பதிலாக தேவன் புதிய பாதையை காட்டப்போகிறார். ஆசீர்வாதம் என்ற பரிசு. நீ நீண்ட காலமாக காத்திருக்கிறாய். ஒரு நல்ல செய்தி, ஒரு மாற்றம், ஒரு ஆசீர்வாதம். இன்று இயேசு உன்னிடம் சொல்கிறார், உன் காத்திருப்பு வீணாகாது. தேவன் உன் குடும்பத்திலும், உன் வேலைகளிலும், உன் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வரப்போகிறார். நினைவில் வை, இப்போது உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் தேவன் உன்னை மறந்துவிடவில்லை. அவர் உனக்காக நல்ல பரிசுகளை தயார் செய்து வைத்திருக்கிறார். இன்று இந்த வார்த்தையை நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். கர்த்தாவே, நீர் எனக்காக வைத்திருக்கும் பரிசுகளை நான் விசுவாசத்தால் ஏற்றுக்கொள்கிறேன். சமாதானம் என்ற பரிசு தேவன் தரும் பெரிய ஆசீர்வாதம். வாழ்க்கையில் பல நேரங்களில் மனம் அமைதியில்லாமல் இருக்கும். குடும்ப பிரச்சினைகள், பணக்குறைவு, உடல் நோய், எதிர்காலம் பற்றிய பயம், இவை எல்லாம் நம்முடைய இதயத்தை சுமையாக மாற்றிவிடும். ஆனால் அந்த நேரங்களில் தேவன் நமக்கு தர விரும்பும் மிகப்பெரிய பரிசு சமாதானம் ஆகும். இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் தருகிறபடி நான் தரவில்லை. இந்த உலகத்தில் கிடைக்கும் சமாதானம் தற்காலிகம். ஒரு பிரச்சனை தீர்ந்தாலும் இன்னொரு பிரச்சனை வந்துவிடும். ஆனால் தேவன் தரும் சமாதானம் மனதின் ஆழத்தில் இருக்கும். அது வெளிப்புற சூழ்நிலையால் மாறாது. கவலை நடுவிலும் அமைதி. உன் வாழ்க்கையில் இன்னும் பிரச்சினைகள் இருக்கலாம். ஆனால் தேவன் உன் இதயத்தில் ஒரு அமைதியை வைக்கிறார். அந்த சமாதானம் உன்னை உடைக்காமல் காக்கும். பயம் நீங்கும். பலர் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகிறார்கள். என்ன நடக்கும் என்று மனம் கலங்குகிறது. ஆனால் தேவன் தரும் சமாதானம் பயத்தை அகற்றுகிறது. அது நம்பிக்கையை உண்டாக்குகிறது. இதயத்தை காக்கும் சக்தி. தேவனுடைய சமாதானம் ஒரு காவலன் போல இருக்கும். அது உன் மனத்தையும் உன் எண்ணங்களையும் காத்துக்கொள்ளும். அதனால் நீ சோர்ந்து போகாமல் உறுதியாக நிற்க முடியும். நினைவில் கொள்ளுங்கள், சமாதானம் என்பது பிரச்சனைகள் இல்லாத நிலை அல்ல. பிரச்சனைகள் இருந்தாலும் மனம் அமைதியாக இருப்பது தான் உண்மையான சமாதானம். இன்று இயேசு உன்னிடம் சொல்லுகிறார், உன் கவலைகளை எல்லாம் எனக்கு கொடு. நான் உன் இதயத்தை என் சமாதானத்தால் நிரப்புவேன். புதிய வாய்ப்பு என்ற பரிசு தேவன் தரும் புதிய ஆரம்பம். சில நேரங்களில் வாழ்க்கையில் நாம் தோல்விகளை சந்திக்கிறோம். நாம் முயன்றது நடக்கவில்லை, நம்பியவர்கள் ஏமாற்றிவிட்டார்கள். நாம் எடுத்த முடிவுகள் தவறாகி விட்டது என்று நினைக்கலாம். அப்போது மனதில் ஒரு கேள்வி வரும், என் வாழ்க்கையில் இன்னும் நல்லது நடக்குமா? ஆனால் தேவன் சொல்லும் செய்தி இதுதான், நான் உனக்காக ஒரு புதிய வாய்ப்பை வைத்திருக்கிறேன். மூடிய கதவுகள் திறக்கும். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடியிருக்கலாம். வேலை வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம். உன் முயற்சிகள் பலன் தராமல் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு கதவை மூடினாலும் அவர் இன்னொரு நல்ல கதவை திறக்க முடியும். நீ நினைக்காத இடத்தில் இருந்து ஒரு புதிய வாய்ப்பு வரலாம். தோல்வி முடிவு அல்ல. நாம் தோல்வி அடைந்தால் என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்து விடுகிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில் தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான தயாரிப்பு. தேவன் உன்னை இன்னும் பெரிய விஷயத்திற்கு தயாராக்குகிறார். புதிய பாதை காட்டும் தேவன். நீ இப்போது எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உன் வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். சரியான நேரத்தில் அவர் உனக்கு ஒரு புதிய பாதையையும் புதிய வாய்ப்பையும் காட்டுவார். நினைவில் கொள், நீ இழந்த வாய்ப்புகள் பற்றி கவலைப்பட வேண்டாம். தேவன் உனக்காக வைத்திருக்கும் வாய்ப்புகள் அதை காட்டிலும் பெரியதாக இருக்கும். இன்று தேவன் உன்னிடம் சொல்லுகிறார், நான் உன் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் உன் எதிர்காலத்தை நான் ஆசீர்வதிக்க முடியும். நான் உனக்காக ஒரு புதிய கதவை திறக்கிறேன். பல நேரங்களில் நாம் வாழ்க்கையில் காத்திருக்கிறோம். ஒரு நல்ல செய்தி வருமா? எங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் வருமா? எங்கள் பிரச்சினைகள் முடிவடையுமா? இப்படி பல கேள்விகளுடன் நாம் தேவனை நோக்கி பிரார்த்திக்கிறோம். அந்த நேரத்தில் தேவன் சொல்லும் வார்த்தை இதுதான், நான் உனக்காக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். குடும்பத்தில் ஆசீர்வாதம். பல குடும்பங்களில் சண்டை, கவலை, பிரச்சினைகள் இருக்கும். சில நேரங்களில் குடும்பம் முழுவதும் சோர்ந்து போயிருக்கும். ஆனால் தேவன் உன் குடும்பத்தை மறக்கவில்லை. அவர் உன் வீட்டில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர முடியும்.
உன் குடும்பத்தில் நல்ல மாற்றம் நடக்க தேவன் வேலை செய்கிறார். வாழ்க்கையில் முன்னேற்றம். நீ நீண்ட காலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கலாம். வேலை, தொழில், வாழ்க்கை எதிலும் முன்னேற்றம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் ஆசீர்வதிக்கும் போது ஒரு சிறிய வாய்ப்பு கூட பெரிய மாற்றமாக மாறும். உன் முயற்சிகளுக்கு நல்ல பலன் வர ஆரம்பிக்கும். காத்திருப்புக்கு பதில். பலர் நீண்ட காலமாக பிரார்த்தித்து காத்திருக்கிறார்கள். தேவன் எப்போது பதில் தருவார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய நேரம் சரியானது. அவர் சரியான நேரத்தில் ஆசீர்வாதத்தை தருகிறார். அப்போது அந்த ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையை மாற்றும். நினைவில் கொள்ளுங்கள், ஆசீர்வாதம் என்பது பணம் மட்டும் அல்ல. அது சமாதானம், ஆரோக்கியம், சந்தோஷம், நல்ல உறவுகள், தேவனுடைய அருள் இவை எல்லாம் சேர்ந்து வரும் ஒரு பெரிய பரிசு. இன்று இயேசு உன்னிடம் சொல்லுகிறார், நீ நீண்ட காலமாக காத்திருக்கிறாய். உன் கண்ணீரை நான் பார்த்தேன். உன் வாழ்க்கையில் என் ஆசீர்வாதம் வரப்போகிறது.